1 பேதுரு 1:17 வாசிங்க. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பட்சபாதம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் விசுவாசியானே, அதனால சின்ன குற்றங்குறை வந்துட்டு அதனால என்ன ஆண்டவர் மன்னிச்சுக்கிடுவார், நான் மற்றவங்களை போல முழுக்க முழுக்க பாவத்துல இல்லை, அப்படி ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு சின்ன தப்பு உங்க ஜீவியத்துல வந்துச்சா நீங்க பாவிகள். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி, அப்படின்னா பாவம்னா பாவம் தான். நீங்க நீதிமானா இருந்துட்டு அடுத்த ஒரு பாவம் செய்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க பாவி தான், நீதிமான் கிடையாது. பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர்களை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்கிறபடினால், அப்படின்னா உங்களுடைய தேவன் நியாயம் தீர்க்கிறவர். கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டார். நீங்க என்ன செய்யணுமா, உங்க அழைப்பை தெரிஞ்சுக்கிடணும். நீங்க உலகத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடிய அசுத்தமான வாழ்க்கைக்கு அழைக்கப்படல, பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டீர். அப்படியானால் பயத்தோட இருக்கணும். 2 கொரிந்தியர் 7:1 கடைசி பாகத்தை வாசிங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாவதிலே தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோ. அதாவது ஆவி மாம்சத்துல உள்ள அசுத்தம் நீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். இல்லையா பலவீனம் குப்பை, அது நீங்க உங்களுக்கு சொல்லக்கூடியதான பலவீனமான வார்த்தை. ஆனா வேதம் சொல்லுது, நீ எப்பேற்பட்ட பலவீனமான இருந்தாலும் சரி உன் அசுத்தம் நீங்கும். திரும்ப எல்லா ஆவியானவர் பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி இருக்காதுங்க. வேதம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தமாகுதல்ல நிலை நிக்கணுமா, பரிசுத்தமாகுதல்ல பூரணமா இருக்கணுமா, நீ என்ன செய்யணுமா, தேவ பயத்தை உனக்குள்ள வச்சுக்க. ரோமர் 12:1 சொல்லுது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமா, உங்க சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக கொடுக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பாருங்க, முற்றிலும் பரிசுத்தமாக கூடியதான கிரியையே தேவனை எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் செய்ய அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். விசுவாசிங்க, அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அவரால் எல்லாமே கூடும். ஆனா சில கடமைகளை முன்கூட்டியே சொல்லிட்டு என்ன, தேவ பயத்தோட இருக்கணும். உங்களை நீங்க ஜீவபலியா ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் செய்யாம என் அபிஷேகம் இருக்கு, அவர் பார்த்துக்கிடுவாரு, கிருபை உங்க பின்னாடி இருக்கும். நீ என்ன பாவம் செய்தாலும் கிருபை உன்னை மன்னிச்சிடும். அந்த இடபாடே கிடையாது. எபிரேயர் 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்னால பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு சொல்லாதுங்க. நோவா அவர் வந்து நிப்பாரு, ஏய் என்னை சுத்தி இருந்தது எல்லாமே அசுத்தம் தான், குடும்பத்தார் வரைக்குமே பாவிகள் தான், நானே பரிசுத்தமா இருந்தேன்னு அவரே கேட்பாரு. யோசப்பு கேட்பாரு, சோதனையில நான் பரிசுத்தமா இல்லையான்னு. யோபு கேட்பாரு, துன்பத்தில் நான் பரிசுத்தமா இல்லையான்னு. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து இருக்கிறாங்க. எப்படி? எல்லா சூழ்நிலைகளும் பரிசுத்தமா இருந்து வேலைதான் போயிட்டு போட்டு, ஆனா பரிசுத்த விட மாட்டேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் சாட்சியா இருக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அபிஷேகம் கிடைச்சிட்டு ஆவியனை பார்த்துக்கூடாது அப்படி சொல்லாதுங்க. சொல்லுது, பாவத்தை நீ தள்ளணும். உங்களுக்கு நெருங்கி இருக்கக்கூடியதான, உங்களை வீழ்த்தக்கூடியதான, சுற்றின இருக்கக்கூடியதான சகல பாரத்தையும் பாவத்தையும் கண்டுபிடிச்சு தள்ளிவிடுங்க. விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கிடவோம். இல்ல பரிசுத்தல நிலைநிக்கவே முடியாது. இந்த உலகத்துல பரிசுத்தமாய் வாழ தேவையான கிருபைக்காக ஜெபிங்களே தவிர, கடைசி நேரத்துல கிருபைனால என்ன பரலோகத்தை கொண்டு போய் சேர்த்துருவாருங்கிறதான அந்த நினைவுனால வஞ்சிக்கப்படாதுங்க. ஏன்னா அநேகருக்கு அதான் இருக்கு. ஏன் ரட்சிக்கப்படல 5 வருஷம் கழிச்சு, ஏன் ரட்சிக்கப்படல படிச்ச பிறகு, வேலை கிடைச்ச பிறகு, குடும்ப வாழ்க்கை ஆன பிறகு, வீடு கட்டின பிறகு, ஆடா மனுஷ மாறி மூச்சு எப்பம் போகுது உங்களுக்கு தெரியவே செய்யாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட மாட்டேன், அபிஷேகம் பெற மாட்டேன், ஞானசனம் பெற மாட்டேன், சபையார மாற மாட்டேன், பாவத்தை விட மாட்டேன், ஆனாலும் பரலோகராஜ்யம் போய் நீங்க நினைப்பீர்கள். ஆனா உங்களை காட்டிலும் பெரிய மூடை யாருமே இருக்க மாட்டேன். ஐஸ்வர்யவான பாருங்க, அப்படிதான் அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, இடிச்சுட்டு பெருசா கட்டணும்னு நினைச்சான். ஆண்டவர் சின்ன வார்த்தை மூடனே மூடா, இன்னைக்கு இவன் உயிர் போயிரும். அப்ப இதெல்லாம் யாருக்கு? அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்கய்யா. இன்னைக்கு செத்து போனா எங்க போவி? பரிசுத்தமே அழுங்க, கதறுங்க, கண்ணீர் வெடிங்க, ரத்தத்தால கழுவும், ஆவினால நிறைத்து என்னை பலப்படுத்தி பரிசுத்தம் வாழ கிருபை தாருன்னு சொல்லி ஜெபிங்க.